தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன். இனி நான் உனக்கு மகன் அல்ல, இந்த உலகத்திலே நீ வாழ்கிற வரைக்கும் உனக்கு மகன் யோவான் தான் அப்படின்னு அவர் நம்மை குறித்து இவ்வளவு பெரிய சாட்சி சொல்லத்தக்க நம்முடைய ஜெப ஜீவிதம் இருக்குதா? அதில் தாங்க நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உன் நினப்பு அப்படி தான் இருக்கணும். 12 சீசனில் யோவானை போல 27 போடுமா, அதில் விளக்கம் வருது பாருங்க. பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சொந்த தாயே நம்மை போல அவன் கவனிப்பான் என்கிற நம்பிக்கை தேவனுக்கு வரணும். இந்த சீசன் என்பவன் என்னுடைய பிள்ளை, எனக்காய் எதையும் செய்வான் என்கிற தன்னம்பிக்கை வரணும். மோசையை குறித்து கர்த்தர் சொன்னார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நம்மை குறித்து கர்த்தர் இப்படி சொல்லத்தக்கதான இன்னைக்காவது கிரிகைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? யோசி, சொல்லுங்க, என்னையும் சேர்த்தா சொல்லுங்க. நம்ம அந்த இடத்துக்கு இன்னும் வரல. வர முயற்சி பண்ணணுமா வேண்டாமா? வரல, ரைட்டு. முயற்சியாக பண்ணுறோமா? முயற்சி பண்ணலன்னா எப்படி நடக்கும்? ஒரு காரியத்தை செய்வதற்கு நீ முயற்சியே பண்ணலைன்னா எப்படி அது தானாக நடக்கும்? நீ ஆயத்தப்படு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஆயத்தமே படலைன்னு சொன்னா, இதுதான் இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம். அதே யோவானை குறித்து இன்னொரு வசனம் இருக்குது. யோவான் 21வது அதிகாரம் 4வது வசனம். விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். கவனிங்க, சீசர்கள் யாரு? 12 பேர் தான் ஆண்டவருடைய சீசர்கள். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கடற்கரையிலே விசிட் ஆகிறார். இவர்களெல்லாம், பேதுருவெல்லாம், ஆண்டவர் வந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி வலையை எடுத்துட்டு மீன் பிடிக்க போயிட்டான். அது 1வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். சீசர்களும் கூட போயிட்டாங்க. இப்போ 12 சீசரும் எங்கே இருக்கிறாங்க? கடலுக்குள்ளே இருக்கிறாங்க, வலையை போட்டுக்கிட்டு. இயேசு கரையில் நின்றார். முழுவதும் வலையை போட்டு ஒன்றும் கிடைக்காம தத்தளிச்சுட்டு நிற்காங்க சீசர்கள். இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாது இருந்தார்கள். நீ என்னைக்கு 3 வருஷமாய் தேவனோடு இருந்த ஐக்கியத்தை விட்டு என்னைக்கு உன் சுயபுத்திக்கு திரும்பினாலோ கர்த்தரை நீ அறிய முடியாது. அதுதான் சத்துவம். நீ ஆரம்பத்தில் நல்லா செபித்தா, துதிச்சா, ஆராதிச்சா, கர்த்தருக்கு பயமா இருந்தா, இன்னைக்கு உனக்கு குளிர் விட்டு போச்சு. உன்னுடைய வாழ்க்கையை தடம் பரடு. உன் எண்ணத்தில் களங்கம் இருக்கிறது, உன் சிந்தையிலே தீட்டு இருக்கிறது. நீ கர்த்தரை நெருங்க முடியாது. பேதுரு வலையை எடுத்துட்டு புறப்பட்டான், நான் மீன் பிடிக்க போறேன். அப்போ உன்னை மீன் பிடிக்கிறவனா அல்ல, மனுஷன் பிடிக்கிறவனாக உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அதோட செத்து போயிட்டார், நீ முடிவு கட்டிட்ட. அப்படித்தானே? அப்படின்னா இயேசு உயிர்த்தெழுதலை, அப்படித்தானே? அதனால சீசர்கள் அறியாது இருந்தார்கள். ஆனால் யார் அறிஞ்சாங்க தெரியுமா? 7வது வசனத்தை போடுமா பார்ப்போம். 7வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 12 பேரும் கடல்ல தான் இருக்கிறாங்க ஐயா. பேதுருவுக்கு தெரியாத ஆண்டவர் கரையில் ஒருவர் நிற்கிறார், அவர் கர்த்தர் என்பதை அறியாது இருந்தார்கள். ஆனால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் நம்முடைய கர்த்தர் என்றான். அந்த வெளிப்பாடு நீ ஜனங்கள் கூட்டத்திலே, கர்த்தர் எல்லாரையும் ஜனங்கள் மத்தியில் தான் நம்மளை பிரவேசிக்க வைத்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார், நடக்க வைத்திருக்கிறார், பராமர வைத்திருக்கிறார், அவளோடு ஐக்கியப்பட வைத்திருக்கிறார். ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை, அதை மறக்கக்கூடாது. அந்த கூட்டத்தில் இருந்து பேதுரு அந்த யோவான் சொன்னா, பாருங்க, அது நம்ம இயேசு, நம்ம ஆண்டவர், நம்ம கர்த்தர் என்றான். நமக்கு இன்னைக்கு அந்த கண்களுக்கு தெரியல. இயேசு எங்க? தடவுகிறோம். நம்ம கஷ்டத்தை நமக்கு பிசாசு கொண்டு முன்ன வைக்கிறதுனால நம்ம வருத்தமே நமக்கு பெரிய சுமையாக மாறிவிட்டது. அதை தாண்டி எப்படிங்க இயேசுவை அறிய முடியும்? நிறைய காரியங்கள் போக போக விளக்கங்களை புரிந்து கொண்டு நம்ம செயல்பட்டால் ஈஸியான. கர்த்தர் நம் பட்சத்தில் தான் இருக்கிறார். பக்கத்தில் கடற்கரை பக்கத்தில் இருக்கிற இயேசுவை சீசர்கள் அறியலை,
நாமளும் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம், அறியாமல் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அந்த சீசன் ஆண்டவர் மேல அவ்வளவு பாசமா இருந்ததுனால தாயை விட்டு கொடுத்தான். நாம கடற்கரையில் நிற்கிறத 12 சீசர்களுக்கு கண்ணை மறைச்சி அவனுக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷம் ஆமேன் என்று முடிகிற கடைசி வாக்குத்தத்தமாகிய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் யோவான். 12 சீசர்களுக்கும் கிடைக்காத பாக்கியம், அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு, ரகசியங்கள் எப்படி எப்படி தேசத்தில் நடக்கும் என்பதை அவருடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதான விசேஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயர்வை மேன்மையில வைப்பார். பத்திமு தீவில் அவனை கொண்டு ஆளில்லாத இடத்துல பாலைவனத்தில் விட்டு வந்தாலும் கர்த்தர் அவனோடு சஞ்சரித்து வெளிப்படுத்தினார், காரியங்களை வெளிப்படுத்தினார், தெய்வ ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இன்மைக்காக மாத்திரமில்ல, மேலானவைகளை நீர் அவரோடு அன்பு வைத்து தேவன் மேல வைத்த அன்பின் பிரதிபலிப்பு இன்மைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. தயவு செய்து பிரியமானவர்களை, கர்த்தராங்க நம்மை நினைத்து இருக்கிறார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அநேகருடைய அன்பு என்ன செய்யுது? தணிந்து விட்டது. மத்தேயு சுவிசேஷம் 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். எங்கள் ஊர், எங்கள் அப்பாவுக்கு ஊர் மயிலாடி சுண்டாவில். எங்கள் அம்மா பிறந்தது இங்கே. நாங்கள் எங்கள் அம்மா ஊரில் வந்து இருக்கோம். அப்பா ஊர் சுண்டாவில். அந்த சுண்டாவில் பெரிய பண்ணை. நான் ஒரு விஷயம் கூட சொல்கிறேன். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். எங்கள் தாத்தா பேர் கைலாச நாடார். அந்த சுண்டாவள ஊர் என்று சொல்கிறது ஒரு அந்நிய மனுஷன் ஒரு நபர் கூட கிடையாது. ஒரு ஊருக்குள்ள குறிப்பிட்ட ஒரு நபருடைய சந்ததிகள் மட்டும்தான் அங்கே வீடு கட்டி வாச வச்சு தண்ணி தொட்டி வச்சு ஏக்கரெல்லாம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு செழிப்பாய் இருந்த அந்த ஊர் நெல்லடித்து குமிச்சு ஒரு ஆள் வீட்டுக்கு முன்னப்பட்டால் மலையை குமிச்சு போட்டதுமா இருக்கும். அவ்வளவு ஏக்கர் ஒவ்வொருத்தனுக்கும் உண்டு. ஒவ்வொரு தோப்பு அப்படி பெரிய பண்ணை. மருங்கூர், சுண்டாவிளை, அமராவதி விளை சுற்றி இருக்கிற வயலெல்லாம் இவங்களுக்குள்ளே தான். ஆனால் அப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்த அந்த சம்பத்து எங்கள் குடும்பம் சின்ன பின்னமாய் கொலகார குடும்பமாக இருக்கிறது, அழிந்து கொண்டு இருக்கிறது. வேதம் சொன்னது போல ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம், என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமானார்கள். ஐயா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்தார், உனக்கு இருக்கிற புத்தீனம், மதியினம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறோம். மதியினமான காரியத்தினால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் துதியையும் நம்ம கொடுக்காததுனால நஷ்டப்பட தொடங்கினார்கள். நஷ்டப்பட்டு இப்போ இவர்களுக்குள்ளே யுத்தம். என்ன நடந்தது தெரியுமா? எல்லாம் ஒரு தாத்தாவுடைய பிள்ளைகள். எங்கள் தாத்தாவுக்கு 5 பேர். செல்லையா நாடார், இளைய பெருமாள், அவர் மூத்தவருன்னு அவருக்கு பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஐயா குட்டி நாடார், திறமைய நாடார், செல்லையா. 5 பேர். 5 பேருக்கு வாரிசு தான் இருக்குது. பார்த்தா ஒரு வாலிப பிள்ளை மாடு மேய்ச்சிருக்கு, மாடை கொண்டு போயிருக்கு. அது பக்கத்து விலைக்கு போயிருக்கு. அது இன்னொரு நேரடி சொந்தத்துக்கு மகன். கம்பை எடுத்து போட்டு ஆட்டி சப்பலை கலத்தினான். அது அடி பொறுக்க முடியாமல் தற்கொலை. எங்கள் குடும்பத்திலே தற்கொலைன்னு செத்தவங்க 10-20 மேலே ஆயாச்சு. ஒரு தற்கொலையின் ஆவி நிறைய குடும்பத்தில் அந்த எண்ணத்தை மைண்டை சேஞ்ச் பண்ண வச்சிடும் பிசாசு. தற்கொலை பண்ணு, என்னையும் என் மகன் இறந்தால நான் பூரணப்படுவதற்கு முன்னால் நீ மேலேருந்து குதிச்சிருன்னு சொல்லும். ஒரு உள்ளே இருந்து நீங்கள் வந்து அப்படி எனக்கு ஒரு மாதிரி ஒருன்னு வரும். இங்கேருந்து சாடிடுவோமா, ஒரு மாதிரி இருக்க புத்தி பேதலிச்சு. தற்கொலை ஆவி. எங்கள் அண்ணன் செத்துருக்கான், மருந்தடிச்சு. என் அண்ணன் மகன் செத்துருக்கான். எங்கள் சித்தப்பா மக்கள் 3 பேர்
அடுத்தடுத்து ஒரு குடும்பத்தில் 4 பேர் குறையாமல் 5 20க்கு ஒரு மேலே தற்கொலை ஆவி. இனி அடுத்தால அங்கே ஒரு வியாதி இருக்கிறது, கிட்னி ஃபெயிலியர். ஒரு ஊருக்குள்ளே, ஒரு சின்ன ஊருக்குள்ளே 5 குடும்பத்துக்குள்ளே கிட்னி ஃபெயிலியர் எண்ணி முடியாது. அப்போது அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். யாருக்காண்டி சொல்ல முடியும்? இப்போ என் மக சாகுறதுக்கு காரணமாக இருந்தவனை நான் விடமாட்டேன்னு சொல்லி ஒரு கோஷ்டி அப்படி இருக்குது. அடுத்தவன் இதே நம்மளை வெட்ட முந்தி அவனை நம்ம வெட்டிடுவோன்னு அவன் ரெடியாக இருக்கான். அப்போது அது வெட்டுப்பட்டு வாழ வேண்டிய சந்ததி யாருக்கு வேண்டி என்ன சொல்ல முடியும்? எங்கள் பாட்டு கேட்டுட்டு எங்கள் பாட்டுக்கு வந்தோம். தயவு செய்து பிரியமானவர்களை, இதே தான் நம்மளும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய அன்பு இல்லைன்னா பிசாசு நம்மளை ஆட்டி படைச்சிருவான். நம்முடைய கிரிகையெல்லாம் தாழ்த்தப்பட்டு போகும், வெறுமையாக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாக அன்பு கூர்வான். அல்லேலூயா. ஒரு சகோதரி வேசித்தனத்திலிருந்து, அவள் வேசித்தனம் செய்கிறவனே ஊரே அறியும். ஆனால் அவள் ஆண்டவருக்கு அன்பு கூர்ந்தாள். பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய காலிலே ஊற்றி சிரசின் மயிரால் அதை சுத்தம் செய்தபடினாலே அவளை ஆண்டவர் மன்னித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாவிகள் இன்னைக்கு மனம் திரும்பி விடுகிறார்கள். நாம் பாவமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி வீராப்பில் இருக்கிறவர்கள் நம்மளை அறியாமலே பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறோம். அதான் அந்த அர்த்தம் அப்படி காண்பிக்கிறது. 48வது வசனம் அதே லூக்கா 7:48 அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். தேவனிடத்தில் அன்பு கூறுனா உன் பாவம் மன்னிக்கப்படும். மெய்யான அன்பு. நான்லாம் புழுத்த பாவி தானே. ஆண்டவருக்கு என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியம் செய்ய ஆண்டவருக்காக தன்னுடைய சரீரத்தையும் பலவீனத்தையும் பார்க்காதபடி ஓடுகிறதுனால அவர் என் பாவங்களை மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக இன்னைக்கு வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம், நான் படபடன்னு சொல்கிறேன், சமயம் இல்லை. 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தார். இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா ஆண்கள் பெண்கள் சிறியவர் பெரியவர் சகல ஜாதி மொழி பாசைக்காரர் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு. எவன் ஆண்டவர் உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறானோ அவனுக்கு நன்மை செய்யும்படி தான் ஆண்டவர் அவர் குமாரனை உலகத்துக்கு தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:28 வாசிப்போம் என்று சொன்னால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூர்ந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் நாங்கள் ஒரு சாட்சியாக இருக்கிறோம். இந்த வீடு அழிக்கப்பட இருந்த வீடு. இந்த வீட்டை விற்றுக்கிட்டு நாங்கள் என் மகன் இறந்தாலே எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் வாங்கி செட்டில் ஆயிடணும். இங்கே இருந்தால் நம்ம செத்துருவோம். ஏன்னா என் மனைவி சொல்லுவா சாவும் மருந்து வாங்கிட்டு வாங்க குடும்பமாக சாவும். என் மனசுலேயும் மேலேருந்து கிளச்சாடு. இப்படி தான் அந்த ஆவி பேசிகிட்டே இருந்தோடனே இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை, நம்ம எங்கேயாவது பேருவோன்னு சொல்லி நான் இந்த இடத்த விலை பேசி இன்னொரு இடத்துல இடம் வாங்கிறதுக்கு சுற்றி தெரிந்த நாட்கள் ஏராளம். அல்லேலூயா. ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் தேவனிடத்தில் அன்பு வைக்க ஆரம்பித்தேன். தேவன் நேரடியாக சொன்னார், இருக்கிற இடத்திலே நான் உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவேன். நீங்கள் நிறைய பேர் அப்படி பார்த்துக்கிங்கன்னா பிரச்சனை அதிகமாக இருந்து தாக்கு பிடிக்க முடியாமல் தன்னுடைய ஸ்தலத்தையே விட்டு போனவங்க நிறைய பேர் உலகத்தில் காண முடியும். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை அன்பு கூற ஆரம்பித்தோம். நாங்கள் அதே ஸ்தலத்தில் அந்த மகனை குறித்தின ஒரு கலக்கமோ ஒரு வருத்தமோ இதுவரைக்கும் எங்கள் மனசில் வராதபடி தேவ அன்பு எங்களை முந்தி ஏவுகிறது. ஒரு பெத்த பிள்ளை மரித்து போனான், வருஷப்பிறப்பு ஜனவரி 1ஆம் தேதி, அந்த நினைப்பு எங்கள் இருதயத்தில் இன்னும் வந்தது. என்னைக்கு ஆண்டவர் பரிபூர்ண அபிஷேகத்தை கொடுத்து அவருக்கு சொந்த பிள்ளையாய் மாற்றினாரோ,
இப்போ இவளுடைய டார்ச்சர் எனக்கு பொறுக்க முடியாது. ஊழியம் எப்போ வரும், ஊழியம் ஏன் வரல, எத்தனை ஊழியம் தானே இருக்குது, இது போதுமா? முன்னால் ஒரு சில வருஷம் திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வரை நாங்கள் ஓடி இருக்க உண்டு. அப்படி ஒரு அதுக்கு ஆசைப்படுறோம். அப்போ ஐயோ நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே, நமக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே, நம்ம பொம்பளை குடும்பத்தில் தானே, இந்த நினைப்பெல்லாம் எங்களுக்கு மனசில் வந்ததே கிடையாது. எங்களுக்கு முன்னால் நிற்கிறது தேவன் மாத்திரம்தான். அவரிடத்துல அன்பு வச்சு வருங்காலம் எப்படி இருக்கும், நம்ம தாருடைய காலத்தில் மருமக்கா வீட்டில் தான் போய் இருக்கணுமா? நிறைய பேர் ஆண்கள் வாரிசுனா சொந்த மகன் வீட்டில் இருக்கிறது போல இப்படியெல்லாம் சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. எங்களுக்கு அந்த நினைப்பு வந்ததே கிடையாது. எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்வார். யோகவா இறை, ஒரே சிந்தனை, ஒரே செயல். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த உலக பிரகாரமான கவலை சுற்றி வந்துடும். ஐயோ நம்ம மகன் கூட பிறந்தவன் என்ன போகிறானே, அவனுக்கு இப்போ திருமணம் ஆச்சே. எத்தனை பேர் நம்ம மாமிசத்தில் இருந்தால் யோசிப்போம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே உலக பிரகாரமான அன்பு எங்களை டச் பண்ணலை, எங்களை சோதிக்கவும் இல்லை, வேதனைக்கு உட்படுத்தவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1:2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பிரியமானவர்களை, எல்லாருக்கும் அவனவன் கிரியையின்படி ஆண்டவர் செய்து முடித்து வைத்து விட்டார். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்று கர்த்தர் தீர்மானம் போட்டாச்சு. இனி தீர்மானம் போடுறதுக்கு இல்லை, போட்டு முடிச்சாச்சு. அதன்படி தான் நடக்கும். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை சம்பந்தப்பட்ட மனுஷர் கண் காணவும் இல்லை. ஆண்டவரிடத்தில் எனக்கு ஒரு பொலப்பம் இருந்து, எனக்கு 68 வயசாச்சு, என் மனைவிக்கும் 2 வயசு தான் குறைவு. நாங்கள் முதிர் வயசு உள்ள ஆளாக போகிறோம். எங்கள் நாட்களுக்கு பிறகு செல்வி வருவானி எதிர்பார்த்த மருமகன் சொல்கிறாரு, பிள்ளைகள் அங்கே தான் நாங்கள் படிக்க வைக்க போகிறோம், அங்கே தான் செட்டில் பண்ண போகிறோம். அப்படி வருஷம் 1.5 லட்சம் ரூபா இப்போமே கட்டி அதுக்கு ஆயத்தம் பட்டி ரெடி ஆகுறாங்க. அங்கே ஒரு இடத்தையும் வாங்கியாச்சு. இந்துவும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எங்கள் நாட்களுக்கு பிறகு உலக கவலை வரும்போது கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு குறித்திருக்கிறதை இன்னும் நீ உணரவில்லை. அல்லேலூயா. உன்னை விட எனக்கு அதிக அக்கறை உண்டு. இந்த ஸ்தலத்தை குறித்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொன்னார். அந்த ஆவிக்குரிய கண்கள் எனக்கு திறக்கப்பட்ட பிறகுதான் அந்த ஜெபத்தை நான் விட்டு இருக்கிறேன். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய சித்தம் கண்டிப்பா அந்த இடத்துல நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா நமக்கு ஒரு நிச்சயம் வந்துடும். அதை பற்றி நம்ம சிந்திக்க வராது. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு என் மனைவிக்கும் ஒரு பெரிய நிச்சயம் இருக்குதுங்க இயேசுவின் நாமத்தில். அந்த சுதனை எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க எப்படியும் கொஞ்சம் கடின இருதயம் உள்ளவங்க தான், என்ன இருந்தாலும் அந்த 1ஆம் தேதி வந்தால் இவங்க இப்படி கொண்டாடலாமா, அப்படி தானே தோணும். ஒரு மனுஷர் சொன்னார், பார்த்துடுங்க. நான் அந்த சாட்சி சொல்லிட்டு வெளியே வந்தோடனே அவர் ஒரு பெரிய விசுவாசி பாஸ்டர். பிரதர், நீங்கள் சொன்ன சாட்சியை கேட்டு நான் அழுதுட்டேன். என்ன பாஸ்டர், என்ன இருந்தாலும் நீங்கள் 4 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மகனுடைய உயிரை ஆண்டவர் எடுத்திருக்கக்கூடாது, அப்படி சொன்னார். அவர் எங்கள் மேலே இருக்கிற அன்பில் ஒரு 17 வயசு வாலிபனை இழக்கிறது உங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் பாவம், என்ன துடிப்பு துடிச்சிருப்பாங்க, அப்படி சொன்னார். நான் சொன்னேன், அது அப்படி அல்ல. அந்த மகனை காட்டிலும் மேலான ஒரு அன்புள்ள தெய்வம் எங்களுக்கு கிடச்சிருக்கிறார். அந்த மகனை நாங்கள் இழக்கலைன்னா இந்த அன்பை நாங்கள் பெற முடியாது. இதைத்தான் என் மனைவியும் சாட்சியாக சொல்லுகிறேன். நாங்கள் உபத்திரப்பட்டது நல்லது, அதனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். என் மனைவி சொல்லக்கூடிய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருக்கணும், அந்த சாட்சியை. இந்த வேதம் மட்டும் எங்களுக்கு கிடைத்தராவிட்டால் எங்கள் துக்கத்திலே நாங்கள் செத்திருப்போம். இதுதான் தேவன். அவர் எங்களுக்குள்ளே வராவிட்டால் நாங்கள் குடும்பமாக செத்திருப்போம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்குத்தான் தாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இல்லைனா நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், உங்களுடைய காரிய நிலை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே சுண்டாவள ஊரில் பெரிய பெரிய வீடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை ஆண்டு அனுபவிக்க ஆட்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள்.
ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்ன நோக்கத்தோடு இதை அது நம்ம ரொம்ப சொல்ல வேண்டாம். சரி, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இனி பாருங்க 1 கொரிந்தியர் 8:3 போடுமா? 8:3, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? தேவனில் அன்பு கூறுகிறவனுக்குத்தான் அவன் தேவனால் அறியப்பட்டு இருப்பான். நீங்கள் நேசிக்கத்தான் தேவர் இன்னார் என்று, அவர் இவ்வளவு தன்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவருக்கு நம்ம எதுவும் செய்யணுங்கிற துடிப்பு, ஆதங்கம், ஆர்வம், ஆசை உண்டாகும். செபிக்கணும், துதிக்கணும், அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார், அவரை எழுப்பணும். 2 மணிக்கு இல்லைன்னு சொன்னால் எவனும் மெனக்கட்டு எந்திரிக்க மாட்டான். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அறிக்கையை கேட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டானாம். அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் விட்டு உபத்திரவத்தில் அவன் சித்திரவதை பண்ணப்பட்டான். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அவனுக்குள் பிழைத்து இருக்கிறதாக அவன் அப்படி ஒரு அன்பின் மிகுதியால் சொல்லுகிறான். கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் பூரணமாக இருக்கிறது? கர்த்தர் செய்வார். என் பலவீனத்தை குறித்து என்ன ஒன்றும் அது செய்யாது. பயம்தான் நமக்கு சத்துரு. சின்ன ஒரு பயம் நமக்கு வந்து உடனே ஆஸ்பத்திரி அது இதெல்லாம் தேடும்போது தான் நமக்கு அந்த பிசாசு நம்மளை மேற்கொள்கிறானே தவிர நிறைய பேருக்கு கர்த்தர் சுகம் தருவார். நிறைய பேர் நம்ம கூட்டத்திலையும் பார்த்துருக்கோம்ல, அது நம்ம கொஞ்சம் அதுக்கு பயந்து புலம்ப நம்முடைய பலவீனம் இன்னும் ஜாஸ்தி ஆகிக்கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். தண்ணிக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, உடனே ஐயோ குடிக்க தண்ணி இல்லை, இதுக்காக நீ அங்கே கொண்டு வந்தீங்கன்னா தண்ணி ஆண்டவர் இல்லாமல் ஆக்குனார். ஆமாம், வெறும் காய்கறி தான் இருக்குது, நாங்கள் இறைச்சியை தின்னோன்னு சொன்னால் காடையை கொடுத்தாரு, தண்டனையும் கொடுத்தார். அதனால் பிரியமானவர்களை, தயவு செய்து விசுவாசிக்கணும். சிலுவையில் அறையப்பட்டேன், கர்த்தருடைய பாடுகள் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அவன் கொடுக்கிறான். நான் தனிமை இல்லை, கிறிஸ்துவோடு எனவோடு கிறிஸ்து இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன், அவர் எனக்குள்ளும் பிழைத்திருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? அல்லேலூயா. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். முதலாவது ஆவியினுடைய வெளிப்பாடு அன்பை தான் குறிக்கிறது. பிரியமானவர்களே, அந்த அன்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு வரும்போது தான் மீதி உள்ள எல்லா காரியமும் நமக்கு பின்னால் வரும். கனி அன்பு உள்ள வந்துட்டா சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும், பொறுமை வந்துடும், தயவு வந்துடும், நற்குணம் வந்துடும், விசுவாசம் எல்லாம் தானாகவே கூட வந்துடும். கடைசியாக 1 யோவான் 2:15 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆனால் இதை சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? என்னவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதுக்கு ஏதாவது எங்களுக்காக ஜெபம்னு சொன்னால் உலகத்தில் அன்பு கூறலைன்னா, நான் சொல்லுகிற வேடு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் குறைகளை கேட்கறதுக்காக அதை குறை சொல்லல ஆண்டவர். உலகத்தில் உள்ளவைகளிலும் உலக மனுஷரோடு இருக்கிற பழக்க வழக்கம் உங்களுக்குள்ள வராதபடி அதைத்தான் சொல்கிறார். நம்ம உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானதை கேட்கறதுனால அவர் வருத்தப்படலை. உன் தேவையை கேளு, ஆனால் உலக மனுஷரை போல வாழணும்னு உனக்கு சிந்தை வருது பாரு. அவங்க படம் பார்க்க போகிறாங்க, நான் டிவி பார்ப்பேன் வீட்டில் இருந்து. ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும், அம்மா பிள்ளை வாலிப மகள், ஆண்டவர் சொல்கிறாருமா நீ இந்த செல்லு பார்க்குறது ஆண்டவருக்கு பிடிக்கலையாம். உங்களை போல நானும் கிளவியா அது சொல்லுது.
நானும் கிளவியா? இந்த ஒரு செல்லு பார்க்கலன்னா வேற உலகத்தில் என்ன இருக்குது? அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அந்த செல்லு உலகத்துக்குரியது, உலக மனுஷர்கள் பார்த்து அதன்படி செய்கிறவர்கள். நீ அதே பார்க்காதன்னு சொன்னால், இது கூட இல்லைன்னு சொன்னால், கிறிஸ்தவ பிள்ளை, கிறிஸ்துவாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த அந்த சபையில் பாடல் பாடுகிற, துதி பாடல் பாடுகிற பிள்ளை சொல்லுது. எப்படிங்க உலகமும் ஆண்டவரும் ஒன்று சேர முடியாது? பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம இருள் பிசாசு, ஒளி தேவன். நாம் உலகத்தில் இருளில் இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் பிள்ளை என்று எப்படி நம்ம கணக்கிட முடியும்? அதுதான் ஆண்டவர் டோட்டலாக சொல்லுகிறார். உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நீ உலகத்துக்குரிய காரியம் உனக்குள்ளே ஒட்டியிருந்தால் நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று ஒரு நாளும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுதான் நிச்சயம். அதனால் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலக தோற்றத்துக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் அந்நியர்கள். ஆனாலும் அவர்களோடு சேர்ந்து வாழுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறக்கூடாது. கர்த்தரை தான் மகிமைப்படுத்தணும். ஒருக்கா சொல்கிறேன், மீன் கடலுக்குள்ளே இருந்தாலும் அந்த உப்பு அந்த மீன் வயிற்றுக்குள்ளே வந்திருந்தால் அது செத்துரும். அந்த தண்ணிக்குள்ளே தான், கடல் உப்பு தண்ணிக்குள்ளே தான் வாழ்நாள் முழுவதும் வாழுது. அதுக்குள்ளே உப்பு வராதபடி தண்ணிக்கு மேலே தான் தாமரை இலை கிடக்குது. அந்த தாமரை இலையில் ஒரு நாளும் தண்ணி ஒட்டாது இருக்கிறது போல பாவம் என்கிற உலக காரியம் நமக்குள்ளே வந்து விடாதபடி உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நம்ம சொல்லணும், நான் உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவனுடைய பிள்ளை. அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, கர்த்தருடைய பணியை செய்வதற்கு அவர் என்னை இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். நான் கர்த்தருடைய சித்தம்தான் செய்வேன். என்னுடைய எண்ணம், ஏக்கம், பேச்சு, சிந்தை, பார்வை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாகவே இருக்கும் என்று ஒரு தீர்மானம் போட்டு வாழ்ந்தால்தான் கடலில் வாழ்கிற மீனை போல வாழ முடியும். தண்ணீரிலே கிடக்கிற தாமரை இலையை போல நீ சாட்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். தயவு செய்து பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, சோதனை நம்ம தாங்குகிற சோதனை. ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த சோதனைக்கு உட்படுத்தாதபடி என்னை காத்தருளும். ஜெபம் பண்ணுறோமா இல்லையா? ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபம், நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிற ஜெபம் இல்லை. அதனால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே அந்த சோதனையை நமக்கு அனுமதித்திருக்கிறார். அதை எனக்கு தேவைக்கு மிஞ்சி வராதபடி என்னை காத்தருள் சொன்னால் அந்த சோதனை உன்னை தாக்காதபடி கர்த்தர் உன்னை காப்பார்.